நில்லுங்க. என்ன திருடுத்தனமா வாழ்ந்தவளுக்கு திதியா? அது என்ன அது இல்ல இது இல்லன்னு இருக்கீங்க? இத்தனை வருஷமா இதெல்லாம் திருடுத்தனமா செஞ்சுட்டு தான் இருக்கீங்களா? இல்ல, இறந்த ஆத்மாவுக்கு திதி கொடுத்தா நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமேனு தான். வேண்டாங்க, வேண்டாம். அவ ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேண்டாங்க. நீ அப்படி சொல்லக்கூடாது தானா? இத பார், அவ என் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அவ உண்மையா இருந்தா. அப்போ நான் உங்க கூட உண்மையா வாழலன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. பின்ன வேற எப்படி சொல்ல வரீங்க? நான் உங்களுக்கு உண்மையா இல்லாம ஏதாவது தப்பு பண்ணி வாழ்ந்தனா? இல்ல நீங்க சம்பாரிச்சு கொண்டு கொடுத்த பணத்தை என் பிறந்த வீட்டுக்கு கொடுத்தனா? தனோ, நீ ரொம்ப தப்பா பேசுற. நான் தப்பா பேசுறேனா? இல்ல நீங்க தப்பையே மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அது தப்பு இல்லையா? ஐயோ, உங்களுக்கு ஒரு பொண்டாட்டியும் அவளுக்கு குழந்தைகளும் இருக்கிறத மறந்து எனக்கு தெரியாம இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டீங்களே, அது தப்பு இல்லையா? ஐயோ தனோ, எனக்கும் ஆசை கனவுகள்னு எவ்வளவு இருந்திருக்கும். ஐயோ தனோ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. நான் வேணும்னு பண்ணலாமா? உன் மேல சத்தியமா சொல்றேன். கையெடுங்க. உங்க சத்தியத்தை தூக்கிட்டு போய் குப்பையில போடுங்க. திருடுத்தனமா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவ போனதுக்கு அப்புறமா அங்கீகாரம் இருக்குன்னா இன்னும் அவளோட நினைப்பு உங்க மனசுல ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. நீங்க என் கூட வாழ்ற வாழ்க்கை உண்மையா இருந்தா முதல்ல அவ நினைப்ப உங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க. அந்த வேதவல்லிக்காக வேதம் சொல்லி திதி கொடுக்கறத முதல்ல நிறுத்திக்கங்க. இதுக்கெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். இங்க பாருங்க, அப்படியே மீறி நீங்க திதி கொடுக்கறதா இருந்தா முதல்ல எனக்கு திதி கொடுங்க. பேசாதீங்க என்கிட்ட. தனோ, அப்பா அப்பா என்ன 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 இங்க வாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும். படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, தொந்தரவு பண்ணாத. என்ன ஏய் ஏய் விடு. என்னடி? கைய காட்டுங்களேன். எப்படி இப்படியா? இங்க வைங்க. நான் இங்க வச்சிட்டேனா? இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹஸ் a donkey elephant number 1 2. சித்தி, நேஹாவையும் சித்தப்பாவையும் கொஞ்சம் கூப்பிடுங்க. கூப்பிடுங்க, நான் அப்புறமா சொல்றேன். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹஸ் a donkey. உங்களுக்கு கிருஷ்ணா கூப்பிடுறா. கூட விளையாடு. ஐயோ, உங்களுக்கு கிருஷ்ணா கூப்பிடுறா, வாங்க. கிருஷ்ணா கூப்பிடுறாளா? ஆமா. சரி பிங்கி, என்ன அப்புறமே பார்க்கலாம். என்ன இருங்க, நேஹாவையும் சேர்த்துதான். நேஹா வா. ஐயோ, நானுமா? வாமா. யாராவது என்ன தூக்கிட்டு போங்க. கரெக்ட், நீ தூக்கிட்டு வா. அவளை தூக்கிட்டு வாங்க. வராங்க கிருஷ்ணா. என்ன கிருஷ்ணா, எல்லாரையும் ஒரே இடத்துல அசெம்பிள் பண்ண சொல்லிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அவங்களும் வரட்டும் சொல்றேன். ஓ, இது வேறயா? வா வா, சரி ஏறு ஏறு. அம்மா, ஏண்டி சைக்கிள் கேப்ல என்ன அடிமை பண்ணி எம்ஜிஆர் மாதிரி ஆக்கிட்டியாடி? ஐயோ, ஏண்டி என்ன இப்படி இம்சை பண்ற? இறங்கு இறங்கு. நேகாவை இறக்கி விடுங்க. நல்ல வேலைமா, நீ சொன்னதுனால நான் தப்பிச்சிட்டேன். இறங்கு. அம்மா, என்ன கிருஷ்ணா, எதுக்கு கூப்பிட்ட? எல்லா காரியமா தான் சித்தப்பா. முதல்ல வீட்டுல நடக்கிற குழப்பத்தை எல்லாம் போக்கணும். அப்பதான் தெளிவா முடிவெடுத்து நம்ம போராட்டத்துல ஜெயிக்க முடியும், புரட்சி ஏற்படுத்த முடியும். என்ன கிருஷ்ணா, என்னென்னமோ சொல்ற? நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டி விஷயமாதான். நேஹா, உங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு நினைச்சேன். பாட்டியோட சம்மதத்தோடு தான் நான் இங்க வந்திருக்கேன். விஷயம் என்னன்னா, பாட்டி தன்னை குழந்தைய நினைச்சு தனக்கு போட்டியா சரிக்கு சமமா நேஹா கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்காங்க. நேஹாவும் வயசான பாட்டிய தனக்கு போட்டியா நினைச்சுக்கிட்டு இருக்கா. வயசுக்கு மீறி வம்பிழுத்துட்டு இருக்கா. இத பத்தி பேசுறதுக்காக தான் எங்க எல்லாரும் கூடி இருக்கோம். ஆமாமா, இது தமிழ்நாடு கர்நாடகா காவேரி பிரச்சனை, தமிழ்நாடு கேரளா முல்லை பெரியார் பிரச்சனை, ஏன் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல இருக்கிற காஷ்மீர் எல்லை பிரச்சனை. அது மட்டும் இல்ல, ரெண்டு நாட்டுக்கு நடுவுல இருக்கிற மீனவ பிரச்சனை பாரு. இதுக்கெல்லாம் உடனே தீர்வு கண்டுபிடிச்சாகணுமே. ஆமா. முதல்ல வீட்டுல சண்டையை நிறுத்தினாதான் தெருவுல நிறுத்த முடியும், தெருவுல நிறுத்தினாதான் ஊர்ல நிறுத்த முடியும்.
ஊர்ல நின்னாதான் நாட்டுல நிக்கும். நாட்டுல நடக்கிற உள்நாட்டு போர் நின்னாதானே உலக சமாதானம் அடையும். இப்ப என்ன பிரச்சனை சொல்லு கிருஷ்ணா. இப்படி வந்து உட்காருங்க சித்தி. சித்தி, இப்ப நீங்க தான் ஜட்ஜ். நான் ஜட்ஜா? ஜட்ஜா? என்ன கிருஷ்ணா, எனக்கு போய் இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுத்திருக்க? சித்தப்பா, இப்போ நேஹாக்காக நீங்க தான் வாதாட போறீங்க. நானா? யூ டூ வக்கீல்? ஆமா, நானும் தான். ஆஹா. பாட்டிக்காக வாதாட போறேன். அப்போ ஓகே. என்ன கிருஷ்ணா, எனக்கு போய் இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுத்திருக்க? பின்ன அம்மாவுக்கு தானே முதல் ஸ்தானம். இது பாருங்க சித்தி, நீங்க தான் ஜட்ஜ். பாரபட்சம் இல்லாம சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கரெக்டா தீர்ப்பு சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட் தி ஆர்குமெண்ட்ஸ். அது வந்து ஜட்ஜ், நீங்க பாட்டுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டைலா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு இங்க தமிழே தடுமாட்டமால இருக்கு. இதுல நான் எங்க பேசுறது? மை லார்ட், நான் தான் முதல்ல பேசுவேன். லேட் ஆனா அப்புறம் டயலாக் மறந்துடுவேன். நான் தான் முதல்ல பேசுவேன். சொல்லுங்க யுவரான. சைலன்ஸ். மை லார்ட், எனது கட்சிக்காரர் கூறும் புகார் என்னவென்றால், குற்றம் சாட்டப்பட்டு கூண்டில் நிற்கும் நேஹாவிற்கு எனது கட்சிக்காரரை ஆரம்பத்திலிருந்து பிடிக்கவில்லை என்று கூறுகிறார். எனது கட்சிக்காரர் கூறும் முதல் குற்றச்சாட்டு என்னவென்றால், எனது கட்சிக்காரரின் காலில் நேஹா குதித்து மிதித்து அவரை வேதனைப்படுத்தியிருக்கிறார் என்பதாக குற்றச்சாட்டு. எரும மாடு, அறிவில்ல உனக்கு? என்னால சும்மா இருக்க முடியாது, எனக்கு போர் அடிக்குது. ஓய், என்ன கை பிடிக்கிற? ஓவரா பேசுற நீ. விடுங்கயா. ஏண்டி குரங்கு மாதிரி பண்ற? சேட்ட பண்ண அப்படியே போடுறேன். ஐயோ, இவ கூட பெரிய தொந்தரவா போச்சு. ஐயோ, உங்க பெரிய தொந்தரவா போச்சு. ஆழாக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன பாடுபடுத்துது பா. போறேன். பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடுங்களா? அது மட்டும் இல்லாமல் தன் குடும்ப எதிரியான பாரதியிடம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நேஹா அடிக்கடி திருட்டுத்தனமாக செல்போனில் பேசி இங்கு நடப்பதை அங்கு சொல்கிறார். இது அவர் கூறும் இரண்டாவது குற்றச்சாட்டு. ஹலோ அத்தை. என்னடா செல்லம், ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ற? இந்த பாட்டி என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. அப்படியா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா செல்லம். நான் உஷாருன்னு தெரியுமா இல்லையா? ஆமா, நான் ஒரு வாட்டி பண்ணல, நான் பார்த்துச்சு. சரி, நான் பார்த்து பண்ணிக்கிறேன். ஆகவே கணம் கோர்ட்டார் அவர்களே, எனது கட்சிக்காரர் கூறும் குற்றச்சாட்டை தீர விசாரித்து எதிரில் நிற்கும் குற்றவாளிக்கு தக்க அறிவுரை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்வாதம் தொடரலாம். கனமான நீதிபதி அவர்களே, இல்ல இல்ல இல்ல, கனம் பொருந்திய நீதிபதி அவர்களே, இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, என்ன குனிங்கப்பா. ஏய், இது கோர்ட்டடி, இங்க எல்லாம் குனிய கூடாது. அதுவும் வக்கீல் முதுகுல எல்லாம் உப்பு முட்டை ஏறக்கூடாதுரி. வந்த பாசத்துக்கு இந்த கோர்ட்டை ஆட்சேபனை தெரிவிக்கிறது. இது எதிர்த்தரப்பு வக்கீல் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், யுவர் ஆனர். இதுக்கு நான் என்ன சொல்லணும்? சித்தி, என்ன யோசிக்கிற? சரி 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 சரி, ஞாபகம் வந்துருச்சு. அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். இது கரெக்ட். ஒரு நிமிஷங்க யுவர் ஆனர். எனது மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி வக்கீல் அவர்கள் கூறிய குற்றச்சாட்டுகளில் ஒன்றையாவது இந்த சபையில் நிரூபிக்க முடியுமா? சொல்லுங்கள் யுவர் ஆனர். இதெல்லாம் உண்மைதானே பாட்டி? எப்படி நிரூபிக்கிறது? யாருக்காவது தெரியுமா? நீதான் சொல்லணும். பந்தமும் பாசமும் கோர்ட்டுக்கு வெளியில இருக்கணும். அந்த விதி எனக்கு மட்டும் தானா, அவங்களுக்கு இல்லையா? அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். அப்படிதான் சொல்லணும். கரெக்ட். சாரி மை லார்ட். எதிர்க்கட்சிக்காரர் வயதில் சிறியவராக இருந்தாலும் தான் செய்த குற்றங்களை எந்த தடயங்களும் இல்லாமல்
அனைத்தையும் அழித்திருக்கிறார் என்பது எனது கட்சிக்காரரோட குற்றச்சாட்டு. கோர்ட்டில் சாட்சியமும் நிரூபணமும் தான் தேவையே தவிர வெறும் புகார்கள் கூறுவதை ஏற்றத்தக்கது அல்ல. இது பிரபல வக்கீலாக இருக்கும் அவருக்கு தெரியாதா? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு புகார் தர்றேன், அதை வழக்காக ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்கள் யுவர் ஆனர். என்ன சொல்ல போறீங்க? அது வந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஸ்லிப்பாகுது. டங்கு டங்கு டங்கு. இப்ப என்னை எதிர்க்கட்சி வக்கீல் அவர்கள் என்னை கொலை மிரட்டல் விடுத்தார் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இல்லை, அதைத்தான் அவர் ஏற்றுக்கொள்வாரா? சித்தப்பாவா? கோர்ட்ல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. மை லார்ட், இது வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி. நோ, சம்பந்தம் இருக்கு. மை 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 என்னமா சொல்றது? மை லார்ட். மை லார்ட், மை லார்ட். சைலன்ஸ். என்னுடைய கட்சிக்காரர் எந்த தவறும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். அப்ஜெக்ஷன். ஓவர்ரூல்ட். அப்பா, ஜெயிச்சிட்டனா? எதிர்க்கட்சிக்காரர் என் கட்சிக்காரர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களை நிரூபித்தால் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள் யுவர் ஆனர், நெருப்பில்லாமல் புகையுமா? ஏன் புகையாது? ஐஸ் பார்ல கூட தான் புகை வருதே, அதுல நெருப்பு இருக்கா என்ன? ஊட்டியில புகை வருது, கொடைக்கானல்ல புகை வருது, ஃப்ரீசரை திறந்தா கூட தான் புகை வருது யுவர் ஆனர். அவ்வளவு ஏன், நம்ம ஹனிமூனுக்கு போனோமே, அங்க கூட புகை வந்துச்சு, அதையும் நம்ம பார்த்தோமே. ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதுதான் டைமிங். ஆகவே ஆதாரம் இல்லாமல் என் கட்சிக்காரர் மீது போடப்பட்ட இந்த பொய் வழக்கை தயவு செய்து தள்ளுபடி செய்யுமாறு கனம் கோட்டார் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கோட்டார் அவர்களே, இந்த வழக்கில் சட்டம் சாட்சியம் என்று மட்டும் பார்க்காமல், இனி தவறேதும் நடக்காமல், தான்மீக அடிப்படையில் நன்கு ஆலோசித்து சட்ட புத்தகங்களை புரட்டி பார்த்து நியாயமான தீர்ப்பு வழங்குமாறு எனது கட்சிக்காரர் எதிர்பார்க்கிறார். அவர் சார்பாக நானும் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்ல போறீங்க யுவர் ஆனர்? இது கொஞ்சம் கடுமையான வழக்கு தான். என்ன தீர்ப்பு வழங்குறதுன்னு எனக்கே புரியல. சுத்தம் புரிஞ்சிட போகுது. ஏன் அப்படியெல்லாம் கூறக்கூடாது. பரிசீலனை செய்து சரியான முடிவை நீங்கள் சொல்ல வேண்டும். எனது கட்சிக்காரர் செய்த அனைத்தும் சரி என்று நான் வக்காலத்து வாங்கவில்லை. அவர் செய்ததும் தவறுதான். ஆனால் எதிர்கூண்டில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நேஹா தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் கேஸை வாபஸ் வாங்குமாறு எனது கட்சிக்காரரை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மை லார்ட், நான் ஒரு தப்பும் பண்ணல. என் வக்கீலுக்கு சரியா பேச தெரியல. சரியான லூசு. ஆமா, நான் லூசு, நீ டைட், நீ ஒரு வெயிட், உங்க அம்மா மாதிரி. பொய் சொல்லக்கூடாது நேஹா. சின்ன வயசுல இப்படி ஆரம்பிச்சா வளரும் போது ரொம்ப பெரிய தப்பா போயிடும். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லு. மன்னிப்பு கேளு. பாட்டியும் மன்னிப்பு கேட்பாங்க. எது இதுவா கேக்கும்? என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. இனிமே நான் தப்பா நடக்க மாட்டேன். கிளவி கேட்டாலே. அந்த பொண்ணு இனிமேலாவது எந்த தப்பும் பண்ணாம இங்கேயே இருக்கட்டும். அத நீங்களே பாத்துக்கங்க. பாத்தியா, பாட்டி தப்பா ஒத்துக்கிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்க. நீயும் மன்னிப்பு கேளு. ஆஹா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் தப்பே பண்ணல. நான் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வேணும்னா என்ன நம்புற வரைக்கும் நான் முட்டி போட்டுக்கிறேன். பாத்தியா கிருஷ்ணா, என்னமா ஆக்ட் பண்றா? இவ பெரிய கிரிமினலா வருவா. பாட்டி, அப்படிலாம் பேசாதீங்க. அவ சரியான ஆள்தான், சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஏய், பெரியவங்களே மன்னிப்பு கேட்டாங்கல்ல, உனக்கு என்ன முளைச்சு 3 நாள் விடல, அதுக்குள்ள என்னடி வீம்பு? மன்னிப்பு கேளு. அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க மன்னிப்பு கேக்குறாங்க. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? பாக்குறேன். இப்ப மணி 11 ஆகுது. நீ எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கேன்னு நானும் பாக்குறேன். யுவர் ஆனர், மணி 3 ஆயி போச்சு. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வருது. இந்த கோர்ட் இஸ் அர்ஜென்ட். சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. தி கோர்ட் இஸ் அர்ஜென்ட். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் யுவர் ஆனர். ஐயோ என் தங்கம், நீ முட்டியெல்லாம் போடுவேனா? வா.
எவ்வளவு பட்டாலும் இந்த கிருஷ்ணாவுக்கு புத்தியே வராது. இனிமேல அப்படி பண்ணக்கூடாது, சரியா? பீஸ் பீஸ் நல்லா பீஸ். சீ போடி. நல்ல பொண்ணு, குட் கேர்ள். அப்பா, என்னப்பா கண்ணெல்லாம் கலங்கிருக்க? ஆஸ் யூஷுவல் வீட்ல சண்டையா? இல்லம்மா, உங்க அம்மா ஞாபகம் வந்தது, அவ்வளவுதான். என்னப்பா நீங்க சின்ன குழந்தை மாதிரி. ஒருத்தருக்கு பிறப்பு அப்படிங்கிறது எப்படி ஒரு உரிமையோ அதே மாதிரி இறப்புங்கிறது ஒரு உரிமையான விஷயம் தானே. அம்மா போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்னும் ஏன்பா அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? மறந்துடுங்கப்பா. இல்லம்மா, மறக்கிற விஷயம் இல்லம்மா. நாங்க வாழ்ந்தது கொஞ்ச நாள் தான். மறக்கக்கூடிய வாழ்க்கையாம அது? பழசெல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டு உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுதுப்பா. எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா படுங்கப்பா. இவகிட்ட மாட்டிக்கிட்டே நிம்மதியே போச்சு, மறத்து போச்சுமா. இனிமேதான் என் உடம்புக்கு ஏதாவது வரணுமா என்ன? உங்க அம்மாவுக்கு திதி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கம்மா. அத சொல்றதுக்கு இவங்க யாருமா? இதான் விஷயமா? ஏன்பா இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதோ இந்த விஷயம்? எல்லாம் உன்னாலதாம்மா. ஐயர் வழக்கமா போன் பண்ற மாதிரி உனக்கு போன் பண்ணிருக்காரு. நீ போன் எடுக்கல. நேரா வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொல்லும் போதே என் பொண்டாட்டி காதுல விழுந்துடுச்சு. விடுவாளா? சரிம்மா, உன் போனுக்கு என்னமா ஆச்சு? காலையில ஒரு கார் என் மேல சேரடிச்சிருச்சுப்பா. ட்ரெஸ் மாத்திட்டு போனா லேட் ஆகும், அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து கால் வந்துடும். அதனால தான் போனை சைலண்ட்ல போட்டுட்டேன். அப்படியே மறந்துட்டேன்ப்பா. நல்லா மறந்தப்போ நீ மறந்துதான் அவங்களுக்கு சாதகமா போச்சு. என்ன பேச்சு பேசுற ஆளுங்க ஆத்தாளும் பொண்ணும் எனக்கு வர ஆத்திரத்துக்கு கழுத்த நெரிச்சு கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போலாம் தோணுதுமா. அப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, உன் ஒருத்திக்காக தான் யோசிக்கிறேன். நான் இருக்கும் போதே உன்னை இப்படி வறுத்தெடுக்கிறாங்களே, நான் இல்லைன்னா உன்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்களேம்மா. அப்பா, அவங்க அப்படி நடந்துக்கிறதுலயும் ஒரு பக்கம் நியாயம் இருக்குப்பா. எந்த பொண்ணுமே தான் வாழ்க்கையில இன்னொருத்தி வரத விரும்ப மாட்டா. நீங்க அம்மா கூட வாழ்ந்ததை மறைச்சு அவங்களை ஏமாத்திருக்கீங்க. அந்த கோவம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கதானப்பா செய்யும். அது மட்டும் இல்லாம அந்த கோவம் என்ன பாக்குறப்பெல்லாம் ஜாஸ்தியாக தானே செய்யும். உன் சம்பாத்தியில தானம்மா உட்கார்ந்து திண்டுகிட்டு இருக்காளுங்க. அது பெருசா தோணாதுப்பா. அம்மாவோட வாழ்ந்ததே பிடிக்காதப்போ அம்மாக்கு திதி பண்றத அவங்களால எப்படிப்பா ஜீரணிக்க முடியும்?